ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் நம்மை, நம்முடைய குடும்பத்தை எவ்விதமாய் வழி நடத்தினார் என்ற சாட்சி பகரக்கூடிய நிகழ்வே. இந்த நாளிலும் நம்மோடு கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் பாபு அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். தேவன் அவர்கள் மூலமாக தேவன் எப்படி அவர்களை நடத்தினார் என்ற ஒரு அற்புதமான சாட்சியை கேட்கும்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் இந்த நிகழ்வுக்கு பயணிக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சார் நன்றி, இந்த நாளில் நீங்கள் வந்ததுக்கு. டீச்சர் நன்றி. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து மிக ஒரு அற்புதமான இது இந்த வாரம் எத்தனாவது வாரம்? 11வது வாரம். அப்படின்னா நீங்கள் 10 வாரம் வந்தீங்க, இன்று 11 வாரம் எங்கள் நேயர்கள், விசுவாச பிள்ளைகள், எங்கள் ஹோப் சேனல் குடும்பம் எல்லோருக்கும் இது ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை வழிகாட்டியாக இருக்கிறார். நம்ம எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் சொன்னீங்க. தேவன் அவனுடைய நாம மாத்திரமே மகிமை அடையட்டும். இந்த நாளில் நீங்கள் என்ன வசனம் சொல்ல போகிறீங்க? நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எங்களை அப்பா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தாங்கன்னு சொன்னேன். அவர் வீட்டின் மூத்தவராக இருக்கிறதுனால குடும்ப பொறுப்பெல்லாம் அவர் தான் எடுத்துக்கணும். அப்போது அவரும் தன்னுடைய வாலிப நாட்களை கடந்து திருமண வயதுக்கு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு சொற்ப வருமானம் தான். ஆனால் அந்த வருமானத்தில் அடுத்த தம்பி தங்கச்சிகளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும், நாங்களும் பிறந்துட்டோம், எங்களையும் கவனிக்கணும். அப்போது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் சர்ச் போகணும், ஆஃபரிங் கொடுக்கணும். அப்போ ஆஃபரிங் கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்குறது ஒரு சொற்பமான பணம். ஆனால் எங்களுடைய சாபத் ஸ்கூல்லையும் சரி, பாட்டி தாத்தாவும் சரி, ஆண்டவருக்கு அந்த காணிக்கை கொடுக்கறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் கொடுத்தது நிமித்தம் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸில் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணார். இந்த மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் நம்ம எப்பயும் நம்ம சர்ச்சில் படிக்கிறது தான். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. அப்போ நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங் சொல்லி ஒன்று இருக்கும் சாபத் ஸ்கூலில். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங். ஆனால் இதுக்கு முன்பதாக எங்கள் விசுவாச பிள்ளைகள் நேர்கள் நிறைய நேரம் கேட்பாங்க, இப்போ கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணுமா? அண்ட சராசரமே அவருடைய, அவருக்கு என்ன நம்ம காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் நீங்கள் இந்த நாளில் பைபிள்ல இருந்து வாசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்ததையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்ல போகிறீங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங்னா என்னது? ஆக்சுவலி நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நான் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நான் எங்கள் குடும்பத்தில் நான் ஒரு வேலை செஞ்சு அந்த காசை நான் ஆண்டவருக்குன்னு ஸ்பெஷலாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சர்ச்சில் எங்களுடைய சாபத் ஸ்கூல் டீச்சர் மிஸ்ஸஸ் நவ்ரோஸ் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த வாரம் முழுதும் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நினைக்கணும், ஆண்டவருக்காக அந்த சனிக்கிழமையில இந்த காணிக்கை அவருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்லுவாங்க. வளர் காணிக்கை, அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் சாபத் ஸ்கூல், சில்ட்ரன் சாபத் ஸ்கூலில் அது நடக்கும். ஸோ அப்படியாக நான் அப்பாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அப்பா கிட்ட காசு வாங்கிக்குவேன். நான் வாங்கி அதை எப்பயும் சேர்த்து வச்சு கரெக்டாக அந்த சாபத் டைம் அப்போ நான் கொண்டு வந்துடுவேன். அப்போ இதெல்லாம் பாஸ்டர்ஸ் ஒவ்வொரு தடவையும் சர்ச்சில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டவருக்குன்னு காணிக்க ஒரு பொருத்தனையோடு செய்யும் போது ஆண்டவர் கண்டிப்பாக அதை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படியாக இருக்கும்போது நான் ஒரு நல்ல சைக்கிள் ஓட்ட பழகிட்டேன். நான் அப்போது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் அப்போ எனக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஒரு ஆசை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் அதை சொல்கிறேன். நான், ஆண்டவரே, இந்த சைக்கிள் எனக்கு கூட தேவை எனக்கு. ஆனால் என்னால் இப்படி வாங்குற அளவுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வருமானம் இல்லை. அப்போ நான் உறுதியாக எனக்கு வேணும் அப்படிங்கும் போது நான் முதல்ல ஏசப்பாட்டை தான் கேட்டேன். நான்
ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுங்க, எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நான் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க, என் நாமத்தினால் நீ எதை கேட்டால் நான் தருவேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் கேட்ட காரியம் ஆனா மிக அற்புதமான ஒரு காரியத்தை நீங்க சொல்றீங்க. ஏசப்பாட்ட நம்ம கேட்க வேண்டும், கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நம் திருப்புமுனை நிகழ்ச்சிகளை கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு பயணிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ டீச்சர் நீங்கள் சொன்னீங்க வளர் காணிக்கை, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங். அப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க. அப்போது சில நீங்கள் கடவுள்கிட்ட உங்களுக்கு ஒரு சைக்கிள், ஏன்னா இன்று சைக்கிளுங்கிறது அது சாதாரணமான காரியம். வீட்டில் அது ஓரமாக என்ன பண்ணுது, யாருமே பார்க்காத மாதிரி இருக்குது. ஆனால் அன்று ஒரு சைக்கிள்னால் அதை அப்படி ஒருத்தருக்கு கிடைச்சிச்சின்னா அதை வாங்கி தொடச்சி அதை அப்படி நம்மளை விட அதை பாதுகாப்போம். ஆமாம். ஆனால் நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, கடவுளே இது எங்களுக்கு முதலாவது நான் அவர்கிட்ட தான் கேட்டீங்க. சொல்லுங்க. அப்படி நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆனாலும் அப்பாவுடைய வருமானத்தை அம்மாவுடைய வருமானத்தை யோசிக்கும் போது கிடைக்குமா அப்படிங்கும்போது நான் ஆண்டவரே ஒரு பொறுத்து நான் வச்சேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு அந்த ஒரு சைக்கிள் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரிங் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஸோ நான் 6th படிச்சுட்டு இருக்கிறேன், லாஸ்ட்டு 3rd மிட்டம் எக்ஸாம். அப்போ அப்பா சொன்னாங்க, மகளே நீ 5th ரேங்க்குள்ளே நீ எடுத்தேன்னா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ சொல்லிட்டாங்க டேடி, எனக்கு நான் டேடி சொல்லும், அதனால டேடி சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக ரொம்ப மும்முரமாக டைம் எடுத்து அதை படித்து முதல்ல பைபிள் வாசிப்பேன், அப்புறம் நான் படிப்பேன். ஏன்னா பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, சின்னம்மா பாட்டி சொல்லியிருக்காங்க, முதல்ல நீ எதை கேட்டாலும் முதல்ல பைபிள் வாசி, அப்புறமா நீ படி, ஆண்டவர் அதுக்கு ஒரு ஞானத்தை தருவார். ஏன்னா சாலமோன் ஞானி கேட்டது ஞானத்தை தான் கேட்டார். அதனால் நீ முதல்ல பைபிள் வாசிச்சுட்டு அப்புறமா நீ படின்னு. அதே போல் அதை நான் ரொம்ப கரெக்டாக அந்த ஸ்டெப் படி ஃபாலோ பண்ண பாருங்க. அந்த நாளும் வந்தது. என்னுடைய 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் ஜெயபால் சார் எனக்கு ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க. பியூலா யூ ஹவ் காட் 6th ரேங்க் அப்படின்னாங்க. நான் அந்த ஒரு நிமிஷம் நான் ஏதோ இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்தது. ஏன்னா நான் 5th ரேங்க் எடுத்தால் தான் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தருவாங்க, நான் 6th ரேங்க் வாங்கிட்டேனே அப்படின்னு ரொம்ப அழுகிறேன். சார் சொல்கிறாங்க, வை பியூ யூ ஆர் லுக்கிங் ஸோ சேட் அப்படின்னாங்க. சார், இஃப் ஐ குட் ஹவ் காட் 5th ரேங்க் ஐ குட் ஹவ் காட் அ கிஃப்ட் ஃப்ரம் மை டேட், பட் ஐ ஹவ் மிஸ்ட் இட் சார் அப்படின்னு. டோன்ட் வரி, காட் வில் டூ வண்டர்ஸ் ஆன் யூ அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் வீட்டுக்கு வரேன், அம்மா கிட்ட சொல்லி அழுகிறேன். மம்மி நான் நெக்ஸ்ட் டைம் நான் எப்படியாவது நான் 5th ரேங்க்கில் வாங்கி நான் சைக்கிள் வாங்கிறேன். ஸோ இட் ஹேப்பன்ட் ஆன் ஒன் டியூஸ்டே. ஸோ 2 days ஆயிடுச்சு, நான் அதை மறந்துட்டேன். சரி ஆண்டவருக்கு அது சித்தல்ல போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். டேடி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock வர்றாங்க, என் கையில் ஒரு கீ கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, மகளே குட்டிமா இந்தா உனக்கு இந்த கீ அப்படின்னு. நான் சார் எதுக்கு டேடி இந்த கீ என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் அதை யோசிக்கலையே. டேடி நீங்கள் என்ன டேடி அந்த கீ கொடுக்குறீங்கன்னு எங்கள் அண்ணன் போய் பார்த்துட்டாங்க, அது என்ன கிஃப்ட்டுன்னு அண்ணன் பார்த்துட்டாங்க. இல்லை இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் பார்க்குறேன். டு மை என்ஜாய்மெண்ட், டு மை அஸ்டானிஷ்மெண்ட், கடவுள் எனக்கு அன்றைக்கு ஒரு அழகான பிஎஸ்ஐ எஸ்எல்ஆர் பிளாக் கலர் லேடி சைக்கிள் எனக்கு அன்றைக்கி வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி நான் உடனே நான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் கேட்டது ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு என்னுடைய லைஃப்பில் அது எனக்கு ஒரு முக்கியமானது. என்னுடைய டேடி எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன். அப்புறம் டேடிகிட்ட கேட்டேன், டேடி நான் தான் 5th ரேங்க் வாங்கலையே, நீங்கள் எனக்கு எதுக்காக இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ டேடி சொல்கிறாங்க, மம்மி உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்துருக்குறாங்க, நீ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ண, பைபிள் வாசிப்பியான், அப்புறம் நல்லா படிப்பியான், அப்புறம் எழுதி பார்ப்பியான், அப்புறம் திருப்பி ஜெபம் பண்ணுவியா, நீ அதை அம்மா பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால அம்மா சொன்னாங்க, என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய லைஃப்பில் நான் எங்கே போனாலும் அதை நான் சொல்லி காமிப்பேன். ஏன்னா நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஒன்றையே நான் கேட்டேன், வாஞ்சியாக கேட்டேன் நான். அதை ஏசப்பா எனக்கு அது ஒரு அனுக்கிரகமாக எனக்கு என்ன செஞ்சாங்கன்னா அதை செஞ்சாங்க. அப்புறம் அந்த சைக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 20 years கிட்ட என்கிட்ட தான் இருந்தது. அந்த 20 வருடமும் அது என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி. நான் எங்கே போனாலும் அது எனக்கு கூட கம்பெனியன் மாதிரி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதை உங்கள் பிள்ளைகளே தொட்டாலும் அதுக்கு அவங்களுமே உங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் தொடணும். இந்த இதில் நம்ம பார்க்கும்போது இந்த உலக தகப்பர்கள், அதாவது ஆக்சுவலி அந்த சைக்கிள் வாங்குறதுக்கு
இவங்க அவங்க டேடி வச்ச இதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணல. இவங்க அதுக்குரிய நபர் இல்ல. இவங்க அதுக்குரிய ரைட்ஸும் அதுல இல்ல. ஆனாலும் அந்த வாஞ்சையை பார்த்து இந்த சரி நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ அதை விரும்பிருச்சு, ஆனா அதுக்குரிய தகுதி இல்லை, அவ இழந்துட்டா. இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்னா அதனுடைய வாஞ்சியா இருக்கு, அதனால ஒரு பிரயாசம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது உண்மையாவே ஆண்டவர் நம்ம இதெல்லாம் பூலோக தகப்பன், ஆனா நம்ம பரலோகத்தின் தகப்பன்னு நமக்கு அந்த வாஞ்சைன்னு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாலே அவர் உடனே இறங்கிடுறாரு. ஆனா அதுக்கு நம்ம தகுதியே இல்லாதவங்க, நமக்கு தகுதியே இல்லாதவர்கள், தகுதியை இழந்தவங்க. ஆனாலும் நம்மளுடைய முயற்சின்னு ஒண்ணு எடுக்கும் பொழுதே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த காரியத்தை அக்கணமே அவர்களுக்கு அதை வாய்க்க பண்ணணும். ஏன்னா அவர்களுடைய எண்ணம் அது அந்த வாஞ்சையை அவரை என்ன செய்யற நிறைவேற்றுறவரா இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு தேவையா இருக்கும்போது நம்ம யார்கிட்ட கேட்கிறோம் பற்றி யோசிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிகளை கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட வாருங்கள். மிஸ்ஸஸ் ஜான் பாபு அவங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவருக்கு உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுக்கணும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. என்னோடு கூட வாருங்கள். அப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது காணிக்கையில் தொடங்கினாலும் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அதை நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். நமக்கு கிடைக்கிறது ₹1 இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போது நமக்கு ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா நினைக்கக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு. இப்போ நீங்கள் பைபிளை படித்து இப்போ நல்லா அந்த காலத்தில் நம்ம இன்றைக்கி சும்மா ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்களா, உடனே அப்படி எழுதுகிறாங்க, செல்ஃபோனில் எடுக்கிறாங்க, டக்குனு நோட்ஸை பார்க்குறாங்க. ஆனால் அன்று நம்ம பைபிளை படித்து அப்படி எழுதும்போது ஒரு விசேஷ ஞானம் என்ன கிடைக்குது. நீங்கள் இதை ஒரு அற்புதமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுடைய இதில் பாஸ்டர் அந்த பெரியவர்கள், அந்த குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள் ஆண்டவருக்கு அந்த காணிக்கை கொடுக்கறத அவர்கள் அதை ஊக்குவிக்கிறாங்க. எனக்கு அது ஒரு அனுபவம் இருக்கு பாஸ்டர். கண்டிப்பாக அது மாதிரி நான் காணிக்கை கொடுத்ததை நான் அதுக்கு முன்னாடி எப்படின்னா, அப்பா ₹1 கொடுத்தாருன்னா 50 காசு போட்டுட்டு 50 காசு முட்டாய் வாங்கி சாப்பிட்ற பழக்கம். ஆனால் உங்க வீட்டில இருந்து போற வழியிலேயே வாங்கிடுறது. அப்புறம் இந்த மிஸ்ஸு தான் ரொம்ப கண்டிப்பானவங்க. உண்மையாகவே நான் அதாவது வீட்டை விட நம்ம இந்த இடத்துங்களில் இந்த சிறியோர் ஓய்நாள் பள்ளி அது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. ஏன்னா அவங்க அவ்வளோ கண்டிப்பாக சில காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. நானும் அதே மாதிரி நான் என்ன செய்வேன்னா, கரெக்டாக அது அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை மாதிரி அந்த காணிக்கைன்னு கொடுத்ததை எக்காரணத்தை கொண்டு எடுக்க மாட்டேன். இந்த பையில் போட்டேன்னா அந்த வலது பையில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு சனிக்கிழமையில காசு கொடுக்க மாட்டாங்க. 10 காசு கொடுப்பாரு எங்கள் அப்பா, அதை சனிக்கிழமையில கொடுக்க மாட்டார். அப்போ அதுக்கு அடுத்து கொடுத்தான்னா இடது பாக்கெட்டில் தான் போடுவேன். வாங்கி சாப்பிட்றதுக்கு இடது பாக்கெட்டு, காணிக்க போட்டால் அது வலது பாக்கெட்டில் அப்படி போட ஆரம்பித்தேன். சொன்னால் நம்ப மாட்டோம். ஒரு நாள் நாங்கள் கிளாஸில் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதில் பார்த்தா ஒரு கம்மார்கட்டு, அப்போ அந்த கம்மார்கட்டு கல்கோனான்னு சொல்லுவாங்க, ஒரு கருப்பாக இருக்கும். அந்த முட்டாயி 3 முட்டாயை சேர்ந்து தலையில டொங்குன்னு காக்கா போடுது. எங்களுக்கு சிரிப்பா இருந்தது. நான் ஒன்னும் எந்திரிச்சு சொன்னேன், டீச்சர் காணிக்க ஒழுங்கா கொடுத்தேன் டீச்சர், காக்கா 3 முட்டாய் கொடுத்துச்சு டீச்சர் அப்படின்னு சொன்னேன். ஒரு நகைச்சுவையா இருந்தாலும், ஆனா காணிக்கைங்கிறதுல அது பார்க்க நகைச்சுவையா இருந்தாலும் நம்ம அந்த வாரத்துல அன்று இன்னைக்கு சாப்பிட்ற பொருள் ஈஸி, எனக்கு ஒரு சின்ன பொருள்னாலும் பெரிய காரியம். ஒரு மிட்டாய் கிடைத்தாலும் சரி, ஒரு வாதுமை பருப்பு கிடைச்சாலும் சரி, அதெல்லாம் அன்னைக்கு ரொம்ப இதான ஒரு காலம், ஒரு பெரிய காரியம். அப்பா ₹10 தசம பாகம் வச்சாங்களா, கரெக்டா அந்த இதுல போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள ₹1000 ₹2000 வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வச்சிருக்காரு. அந்த காணிக்கையில விஷயத்துல அம்மா அப்பா 2 பேருமே உண்மையா இருப்பாங்க. அதை நாங்கள் அப்படியே கரெக்டாக நானும் அண்ணனும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அது இன்னைக்கு வரைக்கும் அது எங்களோட லைஃப்பில் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. மிகவும் நீங்கள் அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னீங்க. தேவன் நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும், அதாவது காணிக்கை கடவுளுக்கு நம்மை கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பில் தொடங்கும்போது கடவுள் நம்ம வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு மேன்மையான காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
ஒரு ஏசப்பா இருக்கிறாரு. அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. உங்களால முடிந்த காரியங்களை நீங்க செய்யும்போது கடவுள் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். என்னோடு கூட ஜெபிங்கள். மிஸ்டர் ஜான் பாபு அவங்க ஜெபிப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்களை பரமபிதாவே, எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே, உலகத்திலே இருக்கிற எங்கள் அப்பா எங்களை எவ்வளவு அன்பாய் பராமரிக்கிறதையும் எங்களுக்கு பிரியமானதை அவர்கள் நிறைவேற்றுகிறதிலும் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார்கள் அப்பா. இதை விட பரலோகத்தின் தகப்பனாகிய நீர் கர்த்தாவே, எங்களுடைய வாஞ்சையை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். நாங்கள் வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதே ஆண்டவரிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்திலே எட்டுவதற்கு முன்பே அதற்கு விடை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அவைகளை திருப்பி கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையை நீங்கள் பார்க்குறீங்கப்பா. ஆண்டவரே, எதனால் சோதித்து பார்க்க முடியும்? காணிக்கைகளை நாங்கள் உமக்கு கொடுக்கின்ற பொழுது உம்மை தாங்குவதற்கு ஆண்டவரே நாங்கள் கொடுத்து உதாரத்துவ குணமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, வழிநடத்துறீங்க. எங்களை முற்றிலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அனுதினமும் ஒப்படைத்து உமக்கென்று நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக, நீரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு, நாங்கள் வழி நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இதை கேட்டுக்கொள்ளுகிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ சமாதானம் இந்த நாளில் உங்கள் 2 பேரோடு இருக்கட்டும். நீங்கள் இந்த நாளில் வந்து நேரம் எடுத்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி, நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். தொலைபேசி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இணையதளங்கள் வழியாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஆவிக்குரிய புத்தகங்களை நாங்கள் கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கிறோம். இலவசமான ஆலோசனைகளையும் உங்களுக்காக நாங்கள் தர காத்துக்கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெப வீரர்களை நீங்கள் அழைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் சேனல் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக. மாரநாதா. ஆமென்.